அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். இன்னைக்கு மார்ச் 8. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. பெண்கள் நாட்டின் கண்கள். பூமியவே பூமி தாய் அப்படின்னு தான் சொல்றோம். இந்திய தேசத்தையே நம்ம இந்திய தாய் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த அளவுக்கு பெண்கள் ரொம்பவே முக்கியம். ஓகே, இப்ப அவங்களுக்கு எப்பவுமே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவங்க அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்க பெண்கள் அப்படின்னா அவங்க நாட்டின் கண்கள், மறந்துடாதீங்க. ஓகே, இப்ப கரெக்ஷன் விண்டோ டீடைல்ஸ் இந்த வீடியோல கடகடன்னு பார்த்தரலாம். neet.nta.nic.in வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிறோம். கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2025 ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா மே 4ஆம் தேதி சண்டே மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் டைம் அப்படின்னும் பென் அண்ட் பேப்பர் மோட்ல நடக்கும் அப்படின்னும் தெளிவா கொடுத்துருக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷனோட கரெக்ஷன் விண்டோ பர்டிகுலர்ஸ் அதை நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கான டியூரேஷன் பாத்தீங்கன்னா மார்ச் 9ல இருந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும். ஃபீல்டு என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனெக்ஷர் 1ல கொடுத்துருக்காங்க. அது இப்போ பார்த்துக்குவோம். ஓகே, மார்ச் 11 நைட்டு 11:50 அந்த டயத்தோட உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, எனி ஒன் ஆஃப் த 2 ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபாதரோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் அக்குபேஷன் இதவோ அல்லது மதரோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் அக்குபேஷன் எய்தர் ஃபார் ஃபாதர் ஆர் மதர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து candidate shall be allowed to change or add all the following fields. இது எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆறுமே ஒன்னு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கிளாஸ் 10th and 12th. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அன்ரிசர்வ்டு போட்டு கூட ஓபிசி நான் கிரீமி லேயர் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அது பார்த்துக்குங்க. சப் கேட்டகரி பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்டா அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் நீங்க திருப்பி அப்லோட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். தெளிவா இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளூல அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா பிளாக்ல சைன் போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் நீட் யூஜி 1 2 3 நம்ம போட்டிருப்போம் ரிப்பீட்டர்ஸ்னா, அதையும் நீங்க மாத்தலாம். பட் தட் டசன்ட் மேட்டர். பட் இருந்தாலும் பாத்துக்கங்க. கேண்டிடேட் ஷால் பி அலோடு டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தேர் பர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ். நீங்க அட்ரஸ் டைப் பண்ணிருப்பீங்க எதுல, உங்களோட நீட் அப்ளிகேஷன்ல. பேஸ்ட் ஆன் த பர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சிட்டி செலக்ஷன் மாத்திக்கலாம், மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் மாத்திக்கலாம். மீடியம்ங்கிறது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்னு போட்டாங்க, ஆனா அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இப்போ அவங்க தமிழ் மீடியம்னு மாத்திக்கலாம். அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அண்ட் பர்மனன்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் தமிழ்நாடு ஏதாவது ஒண்ணுல கொடுத்துருந்தா கூட தமிழ்நாடுல எக்ஸாம் சிட்டி போட்டு தமிழ் மீடியம் மாத்திக்கலாம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். தமிழ்னு நீங்க மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும், 2 லாங்குவேஜ்ல இருக்கும். இங்கிலீஷ்னு நீங்க மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வரும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கரெக்ஷன் விண்டோ மார்ச் 9th இருந்து மார்ச் 11th நைட்டு 11:50 வரைக்கும் இருக்கும். நீங்க தாராளமா கரெக்ஷன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். மேலும் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.